என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சீஷர்களை குறித்து இன்றைய முத்து என்ற பகுதியிலே நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். சீஷர்கள் அவர்களுடைய குணாதிசயங்களை குறித்து லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் நாம் கடந்த 2 நாட்களாய் தியானித்து வருகிறோம். முதலாவது கொடுத்த சீஷன் என்ற தலைப்பிலே நாம் தியானித்தோம். நேற்றைய தினத்திலே விட்ட சீஷன் என்ற அந்த தலைப்பிலே தியானித்தோம். இன்றைக்கு தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு சீமோன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் இப்பொழுது வலைகளை அவன் போடுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 10-11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இப்பொழுது இவங்களுடைய வாழ்வாதாரம், இவங்களுடைய தொழில் மீன் பிடிக்கிற தொழில். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்றவன் அந்த படவை எல்லாவற்றையும், வலையை, மீன்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக செல்கிறான். பொதுவாக கொடுப்பது என்பது மிக எளிது. இரண்டாவது, விடுவது என்பது, என் வாழ்க்கையில் சில காரியத்தை நான் ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்துவுக்காக, அவர் என் மேலே வச்ச அன்புக்காக நான் அவர் ஆசைக்கு இணங்குகிறேன் என்பதாக பொருள். ஆனால் இழப்பு என்ற ஒரு வார்த்தையை நான் இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக இழப்பவன் சீஷன், இழந்த சீஷன் என்று கூட சொல்லலாம். அநேக நேரங்களில் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் அந்த கொடுத்துட்டேன், இதை கொடுத்துட்டேன், நான் இந்த காணிக்கை கொடுத்துட்டேன், அல்லது இந்த சர்ச்சு கட்ட உதவி செஞ்சேன், அல்லது இந்த ஏழைக்கு உதவி செஞ்சேன், இப்படி நிறைய நேரம் பணத்தை கொடுத்து நிறைய பேருக்கு திருப்தி வருவது உண்டு. அருமையானவர்களே, ஏமாந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்ததுனால நீங்கள் பெருசாக இழந்துட்டேன், அல்லது எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் தெரியுமா அப்படின்ற ஒரு திருப்தி உங்கள் வாழ்க்கைக்குள் இருக்குமானால், உண்மையாய் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தடையாய் உங்கள் வாழ்க்கையில் எது இருந்தாலும் அதை இந்த நாளிலே இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தமா? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிநேகிதர்கள் ஒருவேளை நடுவிலே இருக்கலாம், உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் தொழில் அல்லது உங்கள் வேலை, ஏதோ ஒன்று, அல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிற சில பழக்க வழக்கங்கள், ஏதோ ஒன்று அது தடையாக இருக்கலாம். உங்களுக்கும் இயேசுவுக்கும் நடுவே இருக்கிற அதை உங்கள் வாழ்க்கையிலே இழக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. நிறைய நேரங்களில் ஆண்டவரை பின்பற்றுவதற்கு தடையாக இருக்கிற காரியம் எதுன்றதை கண்டுபிடிக்க தவறிவிட்டோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஆண்டவருக்காக அதை இழப்பதற்கு ஆயத்தமா? அது ஒருவேளை பணம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உறவு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள், எதை ஆண்டவருக்காக இழக்கப் போகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு இது தடை என்றால் அந்த தடையை நீங்கள் இயேசுவுக்காக இழப்பதற்கும் நீங்கள் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உமக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆனால் எதற்காகவும் உம்மை நாங்கள் இழந்து விடக்கூடாது. எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படியே இந்த நாளிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள், இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம்.
தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாய் இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.